ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு வந்து பேட்டர்ன் ஷீட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து நான் பேட்டர்ன் ஷீட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் ஷீட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா ஒரே அளவில் தான் நான் கட் பண்ணணும், எனக்கு வந்து ப்ராப்பராக கட்டிங் வர மாட்டேங்குது, என்னோடய ப்ளவுசஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறவங்க, அதாவது நீங்கள் இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது வேறு யாருக்காவது நீங்கள் தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதாவது இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கட்டிங் போட்டு தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் தான் இல்லாமல் இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க தான் நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, ஆனால் என்னால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட கட்டிங் போட்டு கொடுக்க முடியல. அதனால் நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பேட்டர்ன் போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் நான் இப்போ வந்து பேட்டர்ன் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வெளியே கொடுக்க. ஏன்னா லோக்கலில் மேக்ஸிமம் கொடுத்துட்ருக்கேன், ஆனால் வெளியில இருந்து நிறைய பேருக்கு வந்து கேட்டு நான் இப்போ முடியாது, டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து நான் பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன அளவுகள் ஃபஸ்ட்டு தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய கஸ்டமர் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு எடுக்க வேண்டிய அளவுகள் என்னென்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம பேசிக்காக நார்மலாக இப்போ நான் என்னுடைய வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னுடைய அளவுகள் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ப்ளவுஸினுடைய உயரம், அதே மாதிரி ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஆர்ம் ஹோல், ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு. மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அப்பர் செஸ்ட்டை விட ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் எடுத்தால் போதும், இல்லாட்டினா நார்மலாகவே இருக்கட்டும். அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஃபினிஷிங்கில் லாஸ்ட்டில் இந்த ஷோல்டர்னுடைய ப்ராட் எவ்வளோ வேணும் ரெடியாக, 2, 1.25, 2.25, 2.5, 3 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம நெக்கினுடைய அந்த ஷேப்பு வந்து நம்ம கரெக்ட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ ப்ராட் வேணும் அப்படிங்கிறதையும், தோள்பட்டை அளவு, அதாவது ஷோல்டர்னோட அளவை நீங்கள் ப்ராப்பராக எடுக்கிறது, ஆர்ம் ஹோல் ரவுண்டு ப்ராப்பராக எடுக்கிறது, இந்த மாதிரி இந்த அளவுகள் மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அதுக்கான பேட்டர்ன் வந்து போட்டு அனுப்பிடுவோம். அதே மாதிரி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கொரியரில் நாங்கள் அனுப்பிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ளவுஸ் அப்படிங்கிறதும் எல்லா மெத்தடான ப்ளவுஸுமே நம்ம போட்டு கொடுக்குறோம். அதாவது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸு, கட்டோரி ப்ளவுஸு, பிரின்சஸ் கட்டு, போட் நெக்கு, இப்படி எந்த ஒரு டைப்பாக இருந்தாலுமே பேசிக் பேட்டர்ன் நம்ம போட்டு கொடுக்குறோம். பேட்டர்ன் வச்சு நீங்கள் கட்டிங் போடும்போது அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். யாருடைய மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும், ஒரு சிலர் வந்து நார்மலான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருவோம், கொஞ்சம் பெரிய அளவாக வர்றதெல்லாமே போடுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அது வந்து கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளவுஸ் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு. ஏன்னா எங்கிட்ட கிளாஸ்க்கு வந்தவங்களும் சரி, என்கிட்ட கேட்குறவங்களும் சரி, நிறைய பேர் சொல்கிற விஷயம் இதுதான். எனக்கு வந்து நல்லாவே தைக்க தெரியும், நல்லா ஃபினிஷிங் கொடுப்பேன், ஆனால் எனக்கு வந்துட்டு கட்டிங் போடுறதுல கொஞ்சம் இதாக இருக்குது, ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் பேட்டர்ன் ஷீட் போட்டு வாங்கிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக கட்டிங் போட்டு கொடுக்கலாம். அது சுடிதாராக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி. நீங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அதுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறதும் சரி, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதும் சரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேட்டர்ன் ஷீட் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நிறையா பேருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தையலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதே மாதிரி பேட்டர்ன் வந்து நான் பேட்டர்ன் போடுறது வந்து பர்டிகுலராக உங்களுக்கு கொடுக்கணுன்னா மட்டும்தான். ஏன்னா என்னுடைய ப்ளவுஸு நான் போடுறது எல்லாமே டைரெக்டாக அப்படியே நம்ம கட்டிங் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்குமே ஒரு சில ப்ளவுசஸ் நல்லா தைக்க உங்களுக்குமே அந்த கான்ஃபிடென்ட் லெவல் கூடும்போது நீங்களே அப்போவுமே புதுசாக ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கட்டிங் போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.